கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்தன் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் காரணத்தினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத பகுதி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்று ஒரு 7 பாயிண்ட்டு நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதனால் தேவன் நம்மளை நடத்தி வருகிறார். தேவன் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வருகிறார். நம்முடைய மாம்சத்தின் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய அனைத்து காரியங்களையும், அது நன்மையாக இருந்தாலும், தயவாக இருந்தாலும், கிருபையாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், எல்லாவற்றையும் அவர் நமக்கு அனுகூலமாக செய்து வருகிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக நமக்கு சத்தியத்தை கொடுத்து நம்மை நடத்தி வருகிறார். அவர் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறார். அதில் குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதான் நம்ம இந்த நாளில் பார்க்கிறோம். அப்படியே அவருடைய கிருபையை சம்பாதிச்சு அவருடைய நல்லீவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அப்படியே நம்ம நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை. எவ்வளோ பேருக்கு ஊழியம் பண்ணுறோம், எவ்வளோ பேருக்கு நாம் செய்தி சொல்கிறோம், எவ்வளோ பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரோம், அது ரொம்ப முக்கியமாக அவர் பார்க்கிறாரா என்றால் அது கூட ரொம்ப முக்கியமாக பார்க்கறதில்ல. அதையும் பார்க்கிறார். ஆனால் அதற்கு மேலாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலில் மாறி இருக்கிறோமா? நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறதா? நாம் எவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? நாம் ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது மன்னிக்கிற அல்லது சகித்து கொள்ளுகிற தன்மைகள் நமக்குள்ளே வருகிறதா? இதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை கவனித்து வருகிறார் என்றதாக பார்க்கிறோம். நம்மளை கவனிக்கிறார். அது எவ்வளோ நமக்குள்ளே மாறுது, எவ்வளோக்குள்ளே நமக்குள்ளே ஒரு மாற்றம் வருது, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முதலை விட கிறிஸ்துவ வாழ்க்கை, அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் நான் சத்தியத்திற்கு வருவதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கையை விட சத்தியத்துக்குள்ளே வந்த பிறகு, சத்தியம் தெரிந்த பிறகு, உண்மையை உணர்ந்த பிறகு நமக்குள்ள இருக்கிற மாற்றத்தை தேவன் விரும்புகிறார். அந்த மாற்றம் தான் தேவன் பார்க்கிற ஒரே காரியம், தன் மகளைப் போல மாற வேண்டும் என்று. அதனால் இன்றைக்கு கிறிஸ்துவராக இருக்கிற நாம் அவருக்குள் இருக்கிறோமா என்பதை அவ்வப்போது சோதித்து அறிய வேண்டும் என்று வேதத்தில் நாம் பல வசனங்களில் பார்க்கிறோம். தேவன் கூட நான் இருக்கிறேனா இல்லையா, ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட சொல்கிறோம். உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நாம் இன்றைக்கு சில விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான் 2:6. 1 யோவான் 2:6 வாசிக்கலாம். அவருக்குள் நேர்த்தடிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அதுதாங்க. இப்போ நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன் என்றால் அவர் நடந்தது போல, அங்கே கிளியராக சொல்கிறாங்க, அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ தன்மை. அவர் நடந்தது போல.
அதனால தான் அவர் பாதச்சுவடிகளை பார்த்து நடக்கும்படியா சொல்லிட்டார். என்னுடைய பாதச்சுவடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதச்சுவடி. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் என்ன தேவனுடைய குமாரன், அவர் நடந்துருவார், என்னால் நம்மளால் நடக்க முடியுமா அப்படின்னா, தேவனுடைய குமாரன் மனுஷனாக வந்ததே மனுஷர்களாகி இருக்கிற நாம் தேவனுக்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கறதுக்காக. நம்மளால் சுயமாக நடக்க முடியாது. அவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாருங்க, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அவர் கையை பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அதனால் அங்கே சொல்லும்போது, அவருக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல. இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லைங்களா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அவர் பாவமே இல்லாதவர். அவர் நற்கிரியைகள் செய்தார், நிறைய நல்ல காரியங்கள் செய்தார். நீங்களும் நற்கிரியை செய்யுங்கள், நித்திய ஜீவன் போகிறதுக்கு நீங்கள் நற்கிரிகள் செய்யுங்கள் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அவர் நடந்தது போல. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தார், அவருடைய வாழ்க்கையை எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை மாத்திரமல்ல, எப்படி மற்றவர்களை தேவனுக்குள்ளே வழி நடத்தினார், அவர் எப்படி முன்மாதிரியாக இருந்தார், அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செய்த காரியங்களை உற்று நோக்குங்கள் என்று சொல்கிறார். அது நிறைய இடத்துல நிறைய விதங்களில் சொல்லியிருக்கிறார். ஒரு இடம் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து நாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ளணும். அதுதான் அவருக்குள்ளே இருக்கிறேன். கொலோசியர் 2:6 என்ன மாதிரி அவருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லுவாங்க. கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அவருக்குள் முதல்ல என்ன சொல்றாங்க, ஏற்றுக்கொண்டபடியே. ஆசிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். அப்போ வேர் எங்க இருக்கணும், அவருக்குள்ள இருக்கணும். அந்த வேர் வெளியில தெரியக்கூடாது, உள்ள இருக்கணும். அது எங்க தண்ணி இருக்குதோ அந்த தண்ணீரை உறிஞ்சணும். வெளி தோற்றத்தில் இலைகள் தெரியணும், கனிகள் தெரியணும், அதுதான் வெளித்தோற்றம். உள்ள வேர் இருக்கணும். வேர் கரெக்டாக இருந்தால் கனி கரெக்டாக இருக்கும். சரிங்களா, பசுமையாக இருக்கும், அந்த மரமே பசுமையாக இருக்கும். அப்போ அவருக்குள் வேர் இருக்கணும். அதுதான் அங்கே சொல்கிறார், அவருக்குள் வேர் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இருந்து தான் உறிஞ்சணும். நம்மக்கிட்ட எனக்கு இந்த நல்ல குணம் இருக்குது, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, அது எல்லாமே இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து தான் வந்தது. அது நினைக்கணும், எல்லாம் அவரால் தான். நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறீங்க கிறிஸ்துக்குள்ள அப்படின்னா அப்படியாங்க, அடி இல்லை, என்னை நல்லவனா மாற்றுறது யார் தாங்க, இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் என்ன மாற்றுறாரு. ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஏற்புடையவர்கள் ஆகணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் தான் கிட்டேருந்து நம்மளுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு, அவர் தான் வழிகாட்டுறாரு. ஆனால் வேறு எங்கத்தான் இருக்கணும், அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, அவர் மேல் கட்டப்படணும். வேறு இப்போ கட்டுதல், அவர் மூலமாக தான் நம்ம குரோத் ஆகின்னு வரணும், அங்கே வளரணும், கட்டப்படணும். அதாவது அவர்கள் கட்டப்பட்டவர்கள்னா கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு அது பில்டிங்க்கு அர்த்தத்தை குறிக்காது, கட்டுப்பாடோடுன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி கட்டுப்பட்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேலே என்ன பண்ணுவாங்க, கட்டப்பட்டவர்களாகவும். அப்புறங்க அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள்ள நடக்கணும். பாத்தீங்களா, அப்போ இது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முக்கியம். முதல்ல அவருக்கு பாத்திரரை அதை அவருக்குள்ள கட்டப்பட்ட, அதாவது என்ன சொல்லுவாங்க, அவருக்குள் நிலைத்திருக்கணும் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல நடக்கணும். ரெண்டாவது பார்க்குறோம், அவருக்குள் மேற்கொண்டு அவர் மேலே கட்டப்பட்டு அவரை போல் என்ன பண்ணணும், நடக்கணும் என்றதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்குறோம் வாங்க, ரோமர் 12:6. ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற எந்த வசனம் வாசிக்கிறீங்க? ரோமர் 12:6.
ஓகே, ரோமர் 15:3 வாசிங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், அதான் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். கிறிஸ்து எப்படி நடந்தாங்களாம்? அவருக்கே பிரியமா நடக்கல, தேவன் சொல்லிட்டார். அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணாங்க, எல்லாம் அவரே சொல்றாரு. இல்ல சில ஒரு வாட்டி அவரே போய் என்ன பண்றாங்க, அழுகுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும், நான் சுயமாய் வரல, என் பிதா சொல்லி அனுப்பிச்சா. அப்போ பிதாவுடைய சித்தத்தை தான் அவர் என்ன பண்ணாருங்க, செய்தார். அதனால் நாங்கள் சொல்லும்போது கிறிஸ்து அவருக்கு பிரியமாக என்ன பண்ணல, நடக்கலை என்று சொல்கிறார். நம்ம கூட என்ன பண்ண முடியாதுங்க, நமக்கு பிரியமாக இல்லை. நம் தேவன் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறார். அவருக்கு ஏற்ற பாத்திரராய் நம்ம என்ன பண்ணணும், மாறணும். அதுதான் உங்களுக்கு 5வது வசனம், அது 5வதாக பார்க்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. பாத்தீங்களா, உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கணுமா, பாத்திரராய். பாத்திரர் இல்லைங்களா, பாத்திரர்னா நிறைய அதுக்கு மீனிங் வருது இல்லைங்களா. பாத்திரர்னா கேரக்டர்னு கூட வருது. இன்னொரு பாத்திரர் அப்படின்னா அவருக்கு ஏற்றாற் போல அல்லது அவருக்கு அடங்கி நடத்தல்னு ஒரு அர்த்தம் வருது. பாத்திரர்னா அடங்கி நடத்தல். அப்போ தேவனுக்கு ஏற்ற பாத்திரர், தேவனுக்கு ஏற்ற பாத்திரராக நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொன்று பாத்திரம் இல்லைங்களா. அப்போ தேவனுக்கு ஏற்ற பாத்திரராய், அவருக்கு ஏற்ற பாத்திரமாய், பாத்திரராய், ரெண்டுமே அதே மீனிங் தான். அப்போ அவருக்கு ஏற்றார் போல நடக்கணும் அப்படின்னா அவரை பற்றி முழுசாக என்ன பண்ணுங்க, தெரியணும். தெரிந்தவர்கள் தேவன் சொன்னது போல நடக்கணும். ஒருத்தர் தேவன் சொன்னது போல, அதாவது பைபிள் படி நடக்கிறார் அப்படின்றத வச்சு அவர் தேவனுக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு முடிவு பண்ணலாம். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்ற பாருங்க, அவர்கள் கொடுக்கும் கனியினாலே அவர்களை அறிவீர்கள். கனினா கேரக்டரு. அப்போ நம்மளுடைய கேரக்டர் யார மாதிரி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கணும். என்ன என் கேரக்டர் இல்லை, என் கேரக்டர் இல்லை, நானே இயேசு கிறிஸ்து கேரக்டர்னா என்ன. அப்போ என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும். அப்போ தேவனுக்கு அது மகிமையாக இருக்கும். எல்லா காரியங்களிலும் நம்முடைய பார்வையாக இருக்கலாம், நம்முடைய கேள்விப்படுற காரியமாக இருக்கலாம், நாம் பேசுகிற வார்த்தையாக இருக்கலாம், நம் நடத்தையாக இருக்கலாம், நம்முடைய நடவடிக்கையாக இருக்கலாம், எல்லாமே இயேசு கிறிஸ்து மாதிரி நான் இருக்கிறேன்னு செக் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வச்சுட்டா நாம எப்படி இருந்தாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சத்தியத்தை தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா, திருவிருந்து எடுத்துட்டோம், அவ்வளோதான் நம்ம பரலோகம் போயிருவோம்னா அதெல்லாம் நடக்காது. அது இடுக்கமான வழி. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும். அப்படியேப்பட்ட வழி. அந்த வழியில நம்மளை தள்ளி விட்டார். இப்போ அவருக்கு ஏற்ற பாத்திரராய் மாறணும். எல்லாம் சகிக்கணும், எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளணும், எல்லாவற்றையும் மன்னிக்கணும். அதில் என்னெல்லாம்ட்டு நம்ம அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்குள்ள வளர்கிறதா? அதுதான் தேவன் பார்க்குறாரு, அதுதான் அவர் விரும்புகிறாரு. அவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவின் சபையில் வராங்க. இல்லைங்களா, நல்ல பைபிள் ஸ்டடி பண்ணோம்னா யார் கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வருகிறார்கள், யார் அவருடைய சரீரமாய் மாறுகிறார்கள், யார் அவருக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ராஜாவாக ஆளுகை செய்ய போகிறார்கள், யார் அவருடைய மனவாட்டி ஆகிறார்கள், யார் அவருடைய சரீரத்தில் இணைகிறார்கள்னா இயேசு கிறிஸ்துவை போல குணம் இருக்கிறவங்க தான். புரியுங்களா? இல்லை நம்ம நிறைய சபை பிரான்ச் வச்சுட்டோம், நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டோம், நம்மளெல்லாம் கொண்டுட்டாங்கன்னா எல்லாம் டவுனு, எல்லாம் டவுனு. முக்கியமான என்னத்தாங்க, அவருடைய குணம் போல மாறணும். அப்போ அவருடைய குணம் போல மாறணும். எப்படி மாறும்? இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா, நீ பொறுமையாக இருக்கணும். அப்போ நான் ஒத்துக்கிறோம், கரெக்டு, பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லை தேவன் நம்மளுக்கு அது அட்வைஸ் பண்ணுறார், பொறுமையாக இருங்கள் இல்லைங்களா. அதாவது யாக்கோப்பில் கூட அந்த வசனம்
சொல்ல பொறுமையை சகிக்கிறவர்கள் இல்லைங்களா? அப்போ பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பொறுமையாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். தேவனே நான் பொறுமையாக இருக்கிறேன்ப்பா. எப்படி நான் பொறுமையாக இருக்கிறேன்றத நிரூபிக்கிறது? அப்போ நான் பொறுத்து கொள்ளாத ஒரு சம்பவம் நடக்கும். நல்லா கவனிங்க. நான் பொறுத்து கொள்ளாத ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் நடக்கும்போது தேவன் நான் பொறுமையாக இருக்கிறேனா இல்லையான்னு சோதிக்கிறாரு. நான் பொறுமையாக இருந்து காட்டுவேன், அதுதான் அவர் விரும்புகிறாருன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிற, சகித்து கொள்ளுகிற, பொறுத்து கொள்ளுகிற தன்மை நான் வளருதான்னு தேவன் பார்க்குறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்கிறாரு. கரெக்ட் தானே? அப்போ நான் ஒத்துக்கிறேன். ஆமாம் தேவனே, நான் ஒரு கணத்தை காட்டினால் ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுகிறேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒத்துக்கின உடனே ஒரு சம்பவம் நடக்கும். வெளியே போனாலே நம்மளை ஒரு கணத்தில் அறையிறதுக்கு ஒரு ஆள் தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பார். அப்போ அதை அந்த கணத்தில் அரைஞ்சால் பொறுத்துக்கிறோமா? அப்படிதானே? நான் பொய் சொல்ல மாட்டேன் தேவனே அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டா பொய் சொல்கிற சூழ்நிலையை தேவன் உருவாக்குவார். அப்போ பொய் சொல்கிற சூழ்நிலை தேவன் உருவாக்குறது. பொய் சொல்கிற சூழ்நிலை உருவாகும். அப்படி பொய் சொல்கிற சூழ்நிலை உருவாகும் போது நாம் பொய் சொல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னு தேவன் பார்க்குறார். ஏன்னா எதை பொறுத்துக்கிட்டோனோ அதுலேயே நாங்கள் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டை தேவன் அனுமதித்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்ட்டு நம்மளை என்ன பண்ணுறாரு? சோதிக்கிறாரு. அப்படி சோதிக்கும் போது தான் 99% பேர் விழுந்துடுறாங்க. சத்தியத்தில் தெரிஞ்சவர்கள் கூட விழுந்துடுறாங்க. ஏனென்றால் அந்த அவசரம் இல்லைங்களா? அந்த மைண்டில் அந்த கோபம், அவசரம், மற்ற காரியங்கள், அது இது நிறைய என்ன எடுத்துங்க அவங்களுக்கு வந்துடுது, விட்டுறாங்க, விழுந்துடுறாங்க இல்லைங்களா? அப்போது எதுக்காக அழைத்தாரோ அதுக்கேற்ற பாத்திரமாக நடக்க முடியாது. நாம் அதுக்கேற்ற பாத்திரராய் நடக்கிறோமா? அதுதான் ரொம்ப நாங்கள் முக்கியமாக அங்கே தேவன் பார்த்துட்டு வருகிறார் என்றதாக நாம் பார்க்கிறோம். இப்போ ரோமர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். நம்மில் ஒரு பிறனுக்கு என்ன ஆகணும்? இப்போ நான் ஒரு காரியம் பண்ணுறேன், புறம் கூறுறேன் ஒருத்தரை, இல்லைங்களா? ஒருத்தர் புறம் கூறுறேன், அது அவர்கிட்ட நல்லா பேசுகிறேன், ஆனால் போய் பின்னாடி பேசுகிறேன், புறம் கூறுறேன், கலகம் பண்ணுறேன், இல்லைங்களா? இதெல்லாம் தேவன் அங்கீகரிப்பாரா? சரி, அவர் அங்கீகரிக்கிறது இருக்கட்டும். முக்கியமாக இப்படி பேசும்போது நம்முடைய மற்ற சகோதர சகோதரிகள் சிலர் கேட்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க? என்னங்க அவர் எதில் அவ்வளோ இதுவாக பேசுகிறாரு, இப்போ பின்னாடி வந்து என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பேசுகிறாரு சொல்லுவாங்க இல்லையா? இல்லைங்களா? அவர் இதில் ஒரு நல்லவர் மாதிரி, இல்லைங்களா? வெளியில் வந்து ஒரு கெட்டவர் மாதிரி அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. அவர் இதில் நல்லவர் மாதிரி இருக்கிறாரு, வெளியில் கெட்டவர் மாதிரி இருக்கிறாரு. அவ்வளோ இதோ அவர்கிட்ட பேசுகிறாரு, அவர்கிட்ட எல்லாமே பேசலாம், ஆனால் பின்னாடி வந்து புறம் கூறி நிற்கிறாரு, கலகம் பண்ணி நிற்கிறாரு, அவருக்கு விரோதமாக நடக்கிறாரு, இல்லைங்களா? அப்படி என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் பேசுவாங்க. நம்ம நினச்சிக்கிறோம் இதில் ஓகே, அவர் அசிங்கப்படுத்திடலாம், அவர் அவமானப்படுத்த ஏதோ ஒன்று நம்ம நினச்சிக்கலாம் அந்த சகோதரரை. ஆனால் எல்லா சகோதரர்களும் அப்படி நினைக்கிறது இல்லை. அவங்க வேற ஆங்கிளில் பண்ணுவாங்க. ஒரு சகோதரரை பற்றி இன்னொரு சகோதரர் வீடு வீடாக போய் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதை நம்பினவங்க சிலர் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் எப்படி இவர் சொன்னவரே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவர் வீடு வீடாக வந்து அவரை பற்றி குறை சொல்கிறதே வேலையை செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் மற்றவர்கள், அந்த மற்றவர்கள் வருதாங்க, வாசிக்கலாங்க 2வது வசனம் மறுபடியும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாக்கும்படி, பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உருவாக்கும்படி தெளிவாக சொல்கிறார். பிறருடைய பக்தி விருத்தி கொஞ்சம் அப்படியே நாங்கள் நிறைய இடங்கள்ல ஊழியக்காரர்களே விசுவாசிகள் மத்தியத்தில் தவறாக பேசுகிறார்கள். கிளீனாக இப்போ எல்லாருமே பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அவங்க சொல்கிறாங்க, பைபிள் இப்படி போட்டுக்குது, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்கிறாரு, இப்படி நடக்கிறாரு, இப்படி செய்கிறாரு, இது கரெக்டா
அப்படி செய்யலாமா ஊழியக்காரர் அப்படின்னு நாங்கள் கேள்வி வரும்போது அங்கே 2 எதிர்வினைகள் வரும். ஒன்று, இவர் மேலே தப்பாக நினச்சிட்டு இவர் சபையை விட்டு போயிடுவாங்க. அல்லது அவர் செஞ்ச மாதிரி நாமளும் செஞ்சால் தப்பு இல்லைன்னு நினச்சிக்குவாங்க. அது பக்தி விருத்தியா? நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே அருகில் இருக்கிறவர்கள் அதை பார்க்கணும். உதாரணம் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நம்ம ரோட்டில் நடந்துட்டு போகும்போது ஒரு ரெட் லைட்டு எரிஞ்சிச்சுன்னா சிக்னல்லு, அந்த கோடு முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும். அது காவல்துறை அதிகாரிகள் நம்மளை பார்க்குறாங்க இல்லையோ, சட்டம். உங்கள் பின்னாடி ஒருத்தர் கூட இருக்கிறாரு, ஏங்க ஒரு விசுவாசி இருக்கலாம், ஏங்க அவர் பின்னாடி ஏங்கப்பா அது போயிடலாம் எல்லாம் போகிறாங்கன்னா இல்லைப்பா நிறுத்தணும் சட்டம் பண்ணும்போது அவருக்குன்னா அவங்க இது மதிக்கணும். ஏன் மதிக்கணும்? அடுத்த கேள்வி, ஏன் இப்படி பண்ணணும்? எல்லாரும் போகிறாங்களே. இல்லை, நாம் கிறிஸ்துவர்கள், இந்த சட்டத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மதிக்கணும். மதிக்க மாட்டேன்ற வார்த்தை நம்மளுக்கு என்ன ஆகிடக்கூடாது, வந்துடக்கூடாது. மதிக்கலைன்ற வார்த்தை வந்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு அதே போலீஸ் பிடிச்சிட்டானா நீ என்னையா பண்ணுறேன்னு கேட்குறான். நான் ஊழியம் பண்ணுறேன்னு, என்னையா கிறிஸ்துக்குள்ளே ஊழியம் பண்ணுறன்ற ஒரு சட்டத்தையும் மதிக்க தெரியலையான்னு கேட்டால் யார் நாமும் அவமானப்படும். நம்ம பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம், அவரோட பிள்ளையா என்னையா உங்கள் அப்பா இப்படி வளர்த்துக்கிறாருன்னா யார் பேர் கெடுதாங்க? அப்பா பேர் தானே. அப்போது எவ்வளோ பாத்திரராக நடக்கணும், நம்மளை சுற்றி யாரும் என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாது. நாம் தான் என்ன பண்ணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணுன்றதாக நாம் பார்க்கணும். அதுதான் அங்கே சொல்லும்போது பக்தி விருத்திக்கு எதுவாக படிச்சிடலாங்க மறுபடியும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். அவனுக்கு பிரியமாய்னா அவன் இஷ்டத்துக்கு நடன்னு சொல்ல. அவனுக்கு பக்தி விருத்தி வரணும்னா நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும், அதை அவன் பார்க்குறான். சத்தியத்தில் இருக்கிறவர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் பெயர் கிறிஸ்துவனுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? அந்த குட்டையிலே ஊர்ன மட்டன்னு சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி காரியம் என்ன இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார். அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஓகே, இன்னொரு வாட்டி வாசிச்சலாமா? ரொம்ப கரகரன்னு சவுண்ட் வருது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் சொன்னாங்க, புதிய மனுஷன். அந்த புதிய மனுஷனை பார்க்கும்போது இவர் முதல்ல இப்படி இருந்தாரு, இப்போ இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அவர் கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட்டு, பயங்கர மோசமானவர், ஐயோ ஒரு குடும்பத்தையும் வாழ மாட்டார். ஆனால் இப்போ எவ்வளோ தியாக மனப்பான்மையோடு செய்கிறாரு. அது இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த அந்த சிந்தை நமக்கு வரணும், அந்த யோசனை வரணும், அந்த பொறுத்துக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற பக்குவம் நம்மளுக்கு என்ன ஆகணும், வரணும். இதுதான் கிறிஸ்துக்குள்ளே இருக்க வேண்டியது. ஒருவன் கிறிஸ்துக்குள் எது இருக்க வேண்டுமோ அப்படின்னா வேணும் அவன் வரணும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவ்வளோத்தாங்க. 7வது பார்க்குறோம், வசனம் என்கிட்ட இருக்குதா? நான் சொல்லலாம் என்கிட்ட வசனம் இருக்குதுன்னு சொல்லலாம். என்கிட்ட வசனம் இருந்தால் என் கேரக்டர் மாறி இருக்கும். என் கேரக்டர் மாறி இருந்தால் தான் என்கிட்ட வசனம் இருக்குது. இல்லைன்னா என்கிட்ட என்ன இருக்குது தெரியுமா? வசனம் இருக்குது, மனப்பாட வசனம் இருக்குது. என்ன கேட்டாலும் மனப்பாடமாக சொல்லிடுவேன். இந்த வசனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அப்போ நாங்கள் பைபிளுடைய பக்கம் முதல் கொண்டு சொல்லிடுவேன். ஆனால் என்ன இல்லை, அவருக்குள் இல்லை இல்லைங்களா? இப்போ வசனம் மனப்பாடமாக தான் இருக்குதே தவிர செய்கையா இல்லை, கிரியையில் இல்லை. வசனம் கிரியையில் இல்லை. கரெக்டுங்களா?
என்னெல்லாம் கிரியையில் இல்லை. அடுத்த ஒரு 7 பாயிண்ட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது இல்லைங்களா, அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எது இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது தலைப்பில் பார்க்குறோம். இப்போ எது இருக்கக்கூடாதுன்னு பார்க்கலாமா ஒன்று ஒன்றா? ஓகே, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 4:2. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். இப்போ இப்படி இருக்கணும். அங்கே என்ன இருக்கக்கூடாது? தந்திரமாய் நடக்கக்கூடாது. தந்திரம்னா என்ன இல்லைங்களா? யாரை எப்போ கவுக்கலாம்? இப்போ அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டஜின்றோம் இல்லைங்களா? தந்திரம். யாரை எப்போ கவுக்கலாம், யாரை எப்போ அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம், முதுகில் எப்படி குத்தலாம், இதுன்னு உட்காந்து என்ன பண்ணுறது? பிளான் பண்ணுறது. தந்திரமாய் நடக்கக்கூடாது. இந்த தந்திரமாய் நடந்தால் அவங்ககிட்ட என்ன இல்லை? தேவனுடைய வார்த்தை இல்லை. ஆனால் மனப்பாடம் இருக்குது, மனப்பாட வசனம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இல்லை. கிரியை இருக்கணும். தந்திரமாக என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அவன் இருட்டில் இருக்கிறான். இருட்டில் இருக்கிறான்னா அவனுக்கு எதுவுமே தெரில, ஆனால் தெரிஞ்ச மாதிரி நடக்கும். இருட்டில் இருக்கிறான் அப்படி தானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடக்கும் இல்லைங்களா? ஆனால் இல்லை. அதுதான் நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் 1:6. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். பொய். இருளில் இருக்கிறவன் உண்மை எப்படி பேசுவான்? கரெக்ட் தானே? இருளில் இருக்கிறவன் உண்மை எப்படி பேசுவான்? இருளில் ஒருத்தர் இருக்கிறான். ஒரு உதாரணம் பார்ப்போம். அங்கே ஒரு ஆமை இருக்குது. ஆமை, பெரிய ஆமை. அவன் அதை தொட்டு பார்க்குறான். தொட்டு பார்த்துட்டு அங்கே வெயிலில் இருக்க கேட்குறேன், என்னையா தொட்டு பார்க்குற? ஒரு பாறை இருக்குதுங்க. பாறையா? அவங்களுக்கு தெரியும் போல உள்ள என்ன இருக்குது. பாறையா? என்னையா சொல்கிற? உண்மையிலேங்க ப்ராமிஸாக சொல்கிறேங்க, ஒரு பாறை இருக்குது, ஆனால் அது நகருதுங்க. அதான் ஆச்சரியமாக்குதுங்க. இவன் பார்த்ததே தப்பு, இதில் வேற ஆச்சரியத்தை வேற போடுறாரு. எப்படி இருக்குது? இன்னைக்கு சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொல்லி, வசனம் படி நடக்கிறோன்னு சொல்லி, நாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க முக்கால்வாசி பேருக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் தான். பாறை நடக்குது, போய் சொல்லுது, இப்படி பலனாங்க வந்துடும். யாரை பார்த்தாலும் பொய் சொல்கிறவங்களா தான் தெரியும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், யார் பொய் சொல்லாதுன்னு சொல்கிறாங்களோ, உங்களை பார்த்து யாருன்னா ஏதாவது உண்மையாக சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, பொய் சொல்லாதீங்க அப்படின்றாங்களோ, அவங்க நிறைய பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பொய் சொல்கிறவங்க தான் எப்படியப்பட்ட உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பொய் சொல்கிறீங்கன்னு இல்லை, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவர்கள் அதை என்ன பண்ணுறதில்ல, செய்வது இல்லை. ஓகே, என்ன வாசிச்சோமா? ஓகே, 2வது பாயிண்ட் பார்த்துட்டோமா? இருளில் நடக்கிறாங்க. 3வது பாயிண்ட் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஓகே, இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். பழைய புளித்த மாவு, அந்த புளித்த மாவுன்னு என்னன்னு தெரியும், கசப்பு, வைராக்கியம், இதெல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. பழைய புளித்த மாவுனா நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எனக்கு இருந்த கேரக்டர். சரிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எனக்கு இருந்த கேரக்டர் இப்போ இருக்கக்கூடாது. எனக்கு இருந்த குணங்கள் இப்போ இருக்கக்கூடாது. எனக்கு இருந்த அந்த தவறான எண்ணங்கள் இப்போ இருக்கக்கூடாது. அதெல்லாம் பழசு, புளிச்சு போனது. அதுவும் புளிச்சிருக்கும், அது எது கூட சேர்ந்தோ அதுவும் புளிச்சிடும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பண்ணி கூட இல்லை கண்டு சேர்ந்தா அது கூட பண்ணி ஆயிரும். அப்படி தான் இல்லைங்களா. என் பேர் இந்து பேர் வந்து இந்து இல்லை, சாரி, கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பேர் வந்து மகேந்திரன். ஞானஸ்தானம் எடுத்த அப்புறம் ஆமோஸ்னு மாறி இருக்கிறோம். ஞானத்தை எடுக்கணும் மகேந்திரன். எல்லா தில்லுமுள் வேலையும் பண்ணுவேன். உண்மை சாட்சியாக சொல்கிறேன், எல்லா தில்லுமுள் வேலையும் பண்ணுவேன். எனக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க என்னுடைய நண்பர்கள், அவங்ககிட்ட போனால் என்னென்ன தில்லுமுள் வேலை பண்ணுவோம் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேலை ஸ்தலங்கள்லாம், அதாவது ஒரு வேலைன்னாக்கா ஏதாவது ஒரு பண்ணித்தானே ஆகணும். அப்போ நம்மக்கிட்ட ஐடியா கேட்பாங்க, இப்படி ஆயிடுச்சுடா என்ன பண்ணுறதுன்னா அது ஒரு மாதிரி தில்லுமுள்ளாகிட்டு அது உண்மை மாதிரி ஜோடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருவேன். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டர் பிளான் மகேந்திரன் வாங்க. இப்போ அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, இப்போ அதை செய்யலாமா, பைபிளை கையில் எடுத்தப்புறம் அதை நடத்தலாமா, இப்போ என் கேரக்டர் நான் ஆக்கணும் நிறையா சொல்லுவாங்க. இப்போ கூட சில வருஷங்களுக்கு முன்பதாக என்னை பற்றி தெரியாத வரைக்கும் பழைய ஆள் நினச்சிட்டு என் நண்பர்கள் சிலர் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுக்குள்ளே வந்துட்டேன், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ண மாட்டேன். ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறோம் இல்லைங்களா, எனக்கு 10 ரூபா பொருளை எனக்கு 9 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. 1 ரூபா உனக்கு எலக்ட்ரிஷியனுக்குன்னு, நான் அந்த 1 ரூபா கூட அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். கஸ்டமருக்கு வேண்டாம், அது ஒன்று. சில கஸ்டமர் சொல்லுவோம் அது உங்களுக்கு கொடுத்தது தானே, யாருக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு சேர வேண்டியது உங்கள் பணம். கிறிஸ்துக்குள்ளே அந்த மாற்றம்னு ஆகணும், வரணும். அந்த பழைய புளித்த மாவு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, அது புறம்பாயிடணும். அது பழைய புளித்த மாவை வச்சுக்கிட்டு தேவனுடைய போதனையை அதில் சேர்த்துட்டா அதுவும் புளிச்சு நம்மளை பார்த்து நீலாம் ஒரு கிறிஸ்தவ நாயான்னு கேட்பாங்க, நீலாம் ஒரு சத்தியத்தில் இருக்கிறவரா, சத்தியத்தில் இருக்கிறவரா அப்படி கேட்பாங்க. அதுனா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும் இல்லைங்களா. இந்த 4வது காரியம் பார்க்கலாம். எபேசியர் 4:22 வாசிக்கலாங்க. எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, களைஞ்சிடணும். கெட்டு போகிற பழைய மனுஷன். இப்போ சத்தியத்தில் இருக்கிறன்னா இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சாயல் தெரியும், இவர் கிறிஸ்துவர்ன்றது தெரியும். சும்மா சிலுவை போட்டுக்கிட்டோ இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டோ இல்லை ஒரு பைபிள் எடுத்துக்கிட்டோ நானும் ஊழியத்துக்கு போகிறேன், நானும் நாங்கள் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னா அது இல்லை. நம்ம கேரக்டரை வச்சு தான் நாம் கிறிஸ்தவர்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் மற்றவங்க. அதுதான் முக்கியம். அதுதான் தேவன் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். அதுதான் பழைய மனுஷன் என்ன பண்ணுங்க, காய் போடுங்கள். ஓகே, 5வதாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 8 ஒன்றொன்றாக வாசிக்கலாம். 5லிருந்து 9 வரைக்கும் கூட வாசிக்கலாம். ரோமர் 8 5லிருந்து 9. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதுதான். இப்போ ஒருத்தன் ஆவிக்குரியவராக இருந்தால் அவருடைய செய்கைகள் காரியங்கள் மற்ற எல்லாம் ஆவிக்குரியவாக இருக்கும். அப்போ அவங்க சிந்தனை ஆவிக்குரிய சிந்தனை. ஆவிக்குரிய சிந்தனை எங்கே இருக்குது, கிறிஸ்து கிட்ட இருக்குது. அப்போ கிறிஸ்து கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட எப்படி வருது, வேதத்தின் மூலமா வருது. அந்த வேதத்தின் மூலமா வருதை நாம் கை கொண்டு நடக்கும்போது ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுதான் அங்கே சொல்லும்போது வாசிக்கலாம். ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். வந்துச்சுங்களா, ஆவியின்படி நடந்தால் அவன் சிந்தனை செயல் எல்லாமே எப்படி இருக்குங்க. ஒன்று தெரியுங்களா, உண்மையிலேயே ஒருத்தர் ஆவியின்படி நடந்தால் யார் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட அந்த கள்ளம் கபடமே இருக்காது, எல்லாம் ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா. சில நேரத்தில் நம்ம ரொம்ப அன்பு செலுத்துகிறோம் பாருங்கள், அதுவே சில நேரத்தில் வினையாக கூட மாறிடும். அளவுக்கு அதிகமான அன்பு ரொம்ப நம்ம ஒரு குடும்பம் மாதிரின்னு நம்ம ட்ரீட் பண்ணுவோம், அது ரொம்ப தப்பாக கூட போவோம். நிறைய நேரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதுதான் ஆவிக்குரிய சிந்தை. வாசிக்கலாம், மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது.
மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அதுதான் இவன் மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேவன் எதெல்லாம் ஏற்றுக்கோ பொறுத்துக்கோ சகித்துக்கோன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் அங்கே இருக்காது. மாமிசம் தானே, அடித்தா அடித்தான், திட்டினா திட்டுத்தான், வைராக்கியம்னா வைராக்கியம் தான், பதிலுக்கு பதில் தான், அதுதான் கரெக்டுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் கண்டினியூ பண்ணலாம், இது மாமிச சிந்தை. ஆனால் அவன் தேவனுக்கு எப்படி பிரியமாக நடக்க முடியும் இல்லையா? ஒரே ஒரு நான் முதலே சொன்னேன், ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு தேவன் சொன்னார். அடித்த உடனே காட்ட மாட்டேன், திருப்பி உனக்கு 2 கணமும் படுத்துறோம்னா இது தேவனுக்கு சிந்தையா? தேவன் பிரியமாக இருப்பாரா? கரெக்ட் தானே? அப்புறங்க வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் இப்போ ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். தேவனுடைய என்ன சொல்றாங்க? தேவனுடைய ஆவி உங்களில் தேவனுடைய ஆவினா வேதத்தினுடைய காரியங்கள் தான் ஆவி, அதான் ஆவின்னு சொல்றாங்க. வசனம் கூட ஆவி தான், இன்னும் தேவ ஆவினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வார்த்தையின்படி நாம் நடந்தால் எல்லாம் கரெக்டா இருக்கும். மறுபடியும் வாசிக்கலாங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் சொல்றாங்களா, உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள். இப்போ மாமிசத்துக்குள்ள இருக்க மாட்டேனே, ஆவிக்குள்ள இருப்பேன். அந்த ஆவி தேவனுடையது. அப்போ தேவனுடைய குணங்கள் உனக்கு என்ன ஆயிடும்? வந்துடும். அப்போ தேவன் சொல்லியிருக்கிறார் அதனால நான் நடக்கிறேன்ற எண்ணம் வளர்ந்தால் நாம் ஆவிக்குரியவர்கள். இல்லைன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாமல் மாமிசத்துக்குரியவர்களாக இருப்போம். புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்ததுங்க 8, 9 வரைக்கும் வாசிக்கலாமா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஒரே வார்த்தை சொல்லிட்டான், கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லைன்னா அவன் கிறிஸ்துவன் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அந்த குணம் கேரக்டர் வரல. அப்புறம் இன்னொருத்தர் பார்க்கும்போது ஏன் இப்படி இல்லைன்னு சொல்லுவார். அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல, நீ யோகியமானிடுறோம். அவர் வாயை அடைக்கிறோமே தவிர தேவனுடைய பார்வைக்கு நம்ம யோக்கியம் ஆகுறதில்லை. வாயை அடைக்கக்கூடாது. நான் யோக்கியனா இல்லையா, ஓகே நான் செக் பண்ணி பார்க்குறேன். அவர் சொல்லியிருக்கிறார், எந்த பட்சத்தில் இல்லைன்னு தெரியலையே, எந்த காரியத்தில் இல்லைன்னு தெரியலையே, நான் மாறிக்கணுமே அப்படின்றது வரணும். நீ யோக்கியமா அப்படின்னா கடைசி வரை நம்ம மாறவே மாட்டோம். நம்மளுக்குள்ள ஒரு மாற்றமும் இருக்காது சகோதர சகோதரி. அதுதாங்க சொல்றார். ஓகே, கண்டினியூ பண்ணலாம். 9 முடிஞ்சிச்சிங்களா? ஓகே, இப்போ 5வது பாயிண்ட் முடிஞ்சிச்சிங்களா? இப்போ 6வது பாயிண்ட் பார்க்கலாம். எபேசியர் 5:15. எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானம் உள்ளவர்களாக நடக்கணும்ட்டாங்க. ஞானமற்றவர்கள் மாமிச சிந்தை, ஞானமற்றவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், ஞானமற்றவர்கள் வசனத்தை மனப்பாடமாய் சொல்லுகிறவர்கள். ஆனால் ஞானம் உள்ளவர்கள் அப்படி இல்லை. என்ன கற்றுக்கொண்டார்களோ அதுதான் வாழ்க்கையில் செய்வார்கள், அதைத்தான் கை கொள்ளுவார்கள், அப்படித்தான் நடப்பார்கள். எல்லா விஷயத்தையும் தேவனை சார்ந்திருப்பார்கள். அவர்கள் பொறுத்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், சகித்துக் கொள்ளுவார்கள், இயேசு கிறிஸ்துவை போல. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு எது இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது, நம்ம தான் முடிவு பண்ணணும். தேவன் 2த்தையும் வச்சுட்டார். நன்மை தீமை அறியத்தக்க பழமும் வச்சுட்டார், ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சுட்டார். நீ 2மே சாப்பிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த நன்மை தீமையை சாப்பிடாத, நான் சொல்லிட்டேன். ஆனால் சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் உன் கையில் இருக்குது. உனக்கு ஃப்ரீடம், அதே ஃப்ரீடம் தான் கொடுத்துக்கிறாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு அவன் தான் முடிவு பண்ணணும். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு அன்றைக்கே தேவன் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். நீ முடிவு பண்ணிக்கோ, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். எனக்கு பிரியமானவர்கள் தான் வேண்டும். ஆச்சுங்களா? அது வசனம் 4:17. 7வது வாசிக்கலாம். 4:17. ஆமாங்க, எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், லாஸ்டா சொல்றாரு, எச்சரிக்கிறேன், வார்னிங் இல்லைங்களா? எச்சரிப்பது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தைனாங்க கூடாது.
வீணான சிந்தைன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாதது. எந்த ஒரு காரியமும் யாரை தாக்குவதாக இருந்தாலும், நம்மளாம் கையிலெல்லாம் யாரையும் தாக்க மாட்டோம், வாயிலே தாக்கி கொன்னே போயிடுவோம், வார்த்தையினாலே கொன்றுவோம் இல்லைங்களா? நிறைய நேரங்களில் ஒருத்தருக்கு அட்வைஸ்ன்ற பேரில் நம்ம நிறைய வசனம் சொல்லுவோம். ஆனால் அவர் எப்படி எடுத்துக்குவார்னா என்னையே குத்தி பேசுகிறாரு பாருன்னு எடுத்துக்குவார். அதுவும் ஆகாமல் பார்த்தேன். நிறைய நேரங்களில் நான் வசனங்கள் வரும்போது ரொம்ப ப்ரேயர் பண்ணுவேன். ஆனால் அவர் குத்துற மாதிரி எனக்கு வேண்டாம், அந்த வேலை எனக்கு இல்லை, அவர் குத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் நிறைய விஷயங்களை தப்பு ரைட்டு நான் எனக்கு உணர்கிற சக்தி கொடுக்குறீங்க இல்லையா, அப்படியே அவருக்கே கொடுங்க, அவருக்கு தப்பு ரைட்டு எதுன்னு உணரட்டும். ஆனால் வசனத்தோடு வரும்போது நான் சொல்லிடுவேன். ஒருவேளை எனக்கு வசனத்தோடு அந்த மாதிரி வந்தால் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ரிஜெக்ட் பண்ணுறது என்ன தான் சொல்கிறேன்னு நான் ரிஜெக்ட் பண்ணுறதே இல்லை. அது சரியாக இருக்குமானால் ஆமாம் நான் இந்த விஷயத்தில் தப்பாக இருக்கிறேன், அதனால தான் எனக்கு அந்த வசனம் வந்திருக்குது, அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அப்படி நடக்கிறேன், நான் என்ன மாற்றிக்கிறேன். நான் நேராக அந்த பேசின சகோதரர்கிட்டே போய் சொல்கிறேன், இந்த வசனம் நல்லா இருந்ததுங்க, எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, நான் நிறைய விஷயத்தில் மாறணும், நான் மாறிடுவேன். அப்போ தான் அவர் நல்லது எடுத்துக்கிறாரோ கெட்டது எடுத்துக்கிறாரோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்காக தேவனுடைய வார்த்தை வந்தால் அது சந்தோஷம் தானே. அப்படி ஒரு பக்குவம் வரணும். வீணான சிந்தை என்ன பண்ணிடக்கூடாது, வரக்கூடாது. ரெண்டு பக்கம் பார்த்துட்டோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி வாழணும், எப்படி இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்துவனுக்கு எது இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமாக அது வேணும். அதான் சொல்லும்போது ஒரு வசனம் சொல்கிறாங்க இல்லையா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். பாத்தீங்களா? பின்வாங்கி போனால், பின்வாங்கி போறவன் யாரு? யாருக்கு பின்வாங்கி போறது? எவன் முன்னாடி வந்தானோ அவன் தான் பின்வாங்கி போவான். கரெக்டா? அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தது யாரு? நாமத்தான். சத்தியம் தெரிந்தவர்கள் யாரு? நாமத்தான். இப்போ இயேசு கிறிஸ்து சாயலில் வர வேண்டியவர்கள் யாரு? நாமத்தான். செலக்டட் பர்சன், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாபஸ் பின்னாடி போனால், வாபஸ் பின்னாடி என்னங்க, எதெல்லாம் விட்டாங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் திருப்பி கை கொண்டா அவன் மேல் தேவன் பிரியமாக இருப்பாரா? அங்கே வந்து நிற்கிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். ஒருவேளை வீடியோ ஓடிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒருவேளை நோட்ஸ் எடுக்கிறவர்களாக இருந்தால் அந்த நோட்ஸ் இன்னொரு முறை கூட படித்து பாருங்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் நிறைவு செய்வோம். 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அவ்வளவுதாங்க. வசனத்தை கை கொள்ற இடத்துல தேவன் அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அது பூரணமா இருக்கும். அந்த பூரணமா இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அதாவது நாம வேதத்தை பார்க்கிறோம், நம்ம இன்னொருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம தான் வேதம். அப்போ எந்த அளவுக்கு கரெக்டாக நடக்கணும், நம்முடைய செய்கைகளிலும் நம்மளுடைய நடத்தைகளிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய பார்வையிலும் நம்மளுடைய கேட்குறதுலையும் எல்லாத்துலேயும் யார் இருக்கணும்? தேவன் இருக்கணும். எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணணும். தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படித்தான் வாழணும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகர் உங்களுக்கு தெரிந்தவர்கள் கூட இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.